ஹாய், குட் மார்னிங். டுடே மண்டே எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து குளோபல் சென்டிமெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் யூஎஸ்ஏ ஈரான் வார் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரியான நியூஸுகள் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஈவன் ட்ரம்ப்பே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. யூஎஸ்ஏ வந்து ஹார்மோஸ் அதை வந்து பிளாக்கேட் பண்ணியிருந்தாங்க, அதை ரிமூவ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குளோபல் நியூஸ் இட்ஸ் பாசிட்டிவ். ஆப்வியஸ்லி நல்லா தெரியுது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $83 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். அதுவும் இல்லாமல் டவ் ஃபியூச்சர் யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு மண்டே இன்னைக்கு நைட்டு தான் ஓப்பன் ஆகும். பட் அவங்க ஃபியூச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். டவ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அதுவே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2% கிட்ட வந்து ஹையில் தான் ஓப்பன் ஆயிருக்கு, கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம மார்க்கெட்டும் வந்து கன்ஃபார்மாக வந்து கேப் அப் தான் எதிர்பார்க்குறது. ஆல்மோஸ்ட் ஒரு 23,800க்கு மேலே அந்த ஏரியாவில் தான் வந்து எதிர்பார்க்குறேன் ஓப்பனிங். ஆஸ் யூஸ்வல் சிம்பிள் லைன் தான் நம்ம எப்போவும் ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கே 23,330க்கு இந்த ஏரியாவில் ஒரு லைன் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, இது வந்து சப்போர்ட். இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. இன்கேஸ் இந்த ஹோல் வீக்குக்கே இதுதான் சப்போர்ட். இந்த ஹோல் வீக் ஃப்ரைடே வரைக்குமே வந்து 23,330 இது கீழே எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இன்கேஸ் இந்த ஏரியாவுக்கு வந்தால் கூட இங்கே சப்போர்ட் எடுத்துரும். ஓகே, அதே மாதிரி மேலே வந்து 24,000க்கு மேலே ஆல்மோஸ்ட் 24,280 24,300 வச்சுக்கோங்களா. ஸோ 24,300க்கு இந்த வீக்குக்குள்ளே கன்ஃபார்மாக ரீச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 24,300 இந்த வீக் மேபி இன்னைக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னா கூட நாளை மறுநாள் ஃப்ரைடேக்குள்ளார வந்து கன்ஃபார்மாக ரீச் ஆயிடும். ஸோ ரெண்டு லைன் கிளியராக மேலே வந்து 24,300, கீழே வந்து 23,330. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணலாம்? சாட்டர்டே நான் போட்டிருந்த நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் மார்னிங் ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து சின்ன கைண்ட் ஆஃப் ஸ்கேல்பிங் ஒரு புல்லிஷ் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலான்னு நான் இருக்கிறேன். அது வந்து 23,800க்கு மேலே சஸ்டைன் ஆகி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ½ hour அந்த ரேஞ்சு. என்ன நிறையா பேர் ஒரி பண்ணுவாங்க, இந்த கேப்பை ஓப்பன் ஆனால் கேப் ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வந்துட்டு அப்புறம் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கேப் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து மார்னிங் வராதுன்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தால ஆஃப்டர்நூன் மத்தியானத்துக்கு மேலே வந்து அக்ரெசிவாக லாங் போக ட்ரை பண்ணாதீங்க. மேபி ஒரு சடன் கீழே வந்து வரலாம், சடனாக வந்துட்டு அப்புறம் கூட போகலாம் அப்படின்னு சொன்னால. ஸோ அந்த மாதிரி இந்த கேப்பை ஃபில் பண்ணாலும் இன்னைக்கு ஒருவேளை கேப் ஃபில் பண்ணணும்னாலும் மத்தியானத்துக்கு மேலே தான். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆஃப்டர்நூன் வரைக்கும் புலிஷ் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவோம் அன்டில் 24,000 வந்து அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து பிரேக் அவுட் கொடுத்துறாது. 24,000க்கு மேலே போகணும்னா ஏதாவது ஒரு நாள் கேப் அப்பில் தான் போக முடியும். மேபி நாளைக்கு ஓப்பனிங் கேப் அப் இந்த ஏரியாவில் ஆகலாம், இல்லை வந்து வெனஸ்டே அந்த மாதிரி ஆகலாம். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் இங்கே ஓப்பனிங்லேருந்து 24,000 வரைக்கும் புல்லிஷ் ட்ரேட் அன்டில் ஆஃப்டர்நூன் ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து என்னுடைய பிளான். ஒரே ட்ரேடாக இல்லாமல் மேபி ஸ்கேல்பிங் மாதிரி கூட பண்ணலாம். கொஞ்சம் மேலே போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம், ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 ட்ரேட், மேக்ஸிமம் 2 ட்ரேட் அந்த மாதிரி பண்ணலான்னு நான் இருக்கிறேன். சாட்டர்டே நான் வந்து போட்டிருந்த வீடியோவில் என்னுடைய பிளானிங் வந்து சொல்லியிருந்தேன். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, சேம் தான். இந்த லைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். 23,800 ஒன்று, 24,000 2 லைன். இது 2 லைனாக வந்து நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்மளுடைய பிளானிங்காக இருந்தாலும் அந்த டைமுக்கு வந்து மார்க்கெட் லைவாக போய்கிட்டு இருக்கும்போது எப்படி சுச்சுவேஷன் அமைதோ அதை பொறுத்து நம்ம பிளான் சேஞ்ச் பண்ண மாட்டோம். பட் எப்போ எடுக்கணும் ட்ரேட் அப்படிங்கிறதுல அந்த டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். பார்ப்போம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிட்டு எப்படி இருந்தது, உங்கள் ட்ரேடிங் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள்.